வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம குடமிளகாயை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப விரும்பி கேட்பாங்க வீட்டில். இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா குடமிளகா வந்து ஒரு 2 குடமிளகா நல்ல பெரிய சைஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இது சைஸில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவு வரும் நமக்கு. இதை வந்து வெட்டிட்டு நம்ம உள்ளே இருந்து எடுப்போம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக எப்பவும் போல் எடுப்போம்ல, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வெட்டும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் வந்து வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சைஸ் இந்த அளவுக்கு வெட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கிரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. நெக்ஸ்ட்டு வந்து கடலெண்ணெய் வந்து இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 50 ml அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நார்மலாக வறுத்த வேர்க்கடலை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம பச்சை வேர்க்கடலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி கடலெண்ணெய் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமேலு தேங்காய் பத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் இதோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. தேங்காவையும் இந்த வேர்க்கடலையும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து வதக்கிற எண்ணெயில் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுருங்க. அது ஆறிட்டு டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம குடமிளகா வந்து வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மீதி இருக்க எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த குடமிளகாயை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த மிளகாயை வதக்குறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்குவம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து சுக்காவாக வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. மீடியம் லெவலில் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவியோடு வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து க்ரன்ச்சியாக நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை வதக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்துட்டு வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. மிளகாயை நல்லா வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப வந்து நம்ம சுக்காவாக வதக்கலை. இதை வந்து ஒரு மீடியம் சைஸில் நல்லா வதக்கிருக்கோம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். ஆற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்லேயே பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஆயில் வந்து கம்மியானதுனால கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து சீரகம் வெடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெடிப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்தால் ஒன்று போதும். சின்னதாக இருந்தால் 2 ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆற வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா தேங்காயும் வேர்க்கடலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு அதை வந்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. இது அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து 2 இல்லைனா 1 சைஸை பொறுத்து நீங்கள் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதில் தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி விடாதீங்க. ஆல்ரெடி தக்காளியில் தண்ணி இருக்கிறதுனால நமக்கு வந்து தண்ணி தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து இதையும் சேர்த்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு ஸ்பூன்ன்றது கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காரத்துக்கு பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாத்தூள் அளவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன குழம்பு கரண்டி அளவு சைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த வெங்காயத்தோட ஃபுல்லாக வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி குடமிளகாயில் நம்ம உப்பு சேர்த்துக்கிறதுனால இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, நம்ம வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து தண்ணி விட்டு நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபுல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமேலு ஃபுல்லாக கொஞ்சம் இந்த வெங்காயத்தோடு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேலு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக பரவுற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக வந்து கிளற வரைக்கும் நம்ம வந்து தண்ணி விட வேணாம். நல்லா ஃபுல்லாக இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பாதி கப்பு வந்து தண்ணி விட்டுருங்க. இன்னொரு 1/2 கப்பு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த தண்ணியோட லெவல் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் மீதி பாதி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால பாதி கப்பு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இது நல்லா வந்து கிளறி விட்டுட்டு நம்ம வேர்க்கடலை நம்ம அரைச்சி போட்டோம் பார்த்திங்கன்னா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விடணும். கொஞ்சம் லைட்டாக வந்து கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வைக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. நல்லா வந்து கொதி வரணும். அதுக்கப்புறமேலு நம்ம வந்து குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இது வெளியில் வந்திருக்கும், நமக்கு ஆயிலெலாம் வெளியில் வந்திருக்கும். இது வந்து நல்லா வந்து ரெடியானதுக்கு அர்த்தம்.
இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா குடமிளகா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குடமிளகாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிரேவியோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து குடமிளகாயை ரொம்ப சுக்காவாக வறுக்காதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தியோ தோசையோ இட்லியோ இதில் வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி மூடி போட்டு வச்சோடனே நல்லா ஃபுல்லாகவே வெந்துடும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கிரேவியாக நமக்கு வந்துடும். நமக்கு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நார்மலாகவே நம்ம வந்து சப்பாத்தி இட்லி அது மட்டும் இல்லாமல் தோசைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சட்னி இல்லை குருமா அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு ட்ரை பண்ணி கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பொருளும் யூஸ் பண்ணல, அதே சமயம் ரொம்ப டைமும் எடுத்துக்கல, ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.